இப்போ நீங்கள் பதிவு போடுறீங்க, பதிவு போட்டால் அந்த பதிவு போடுறாக்கள்கிட்ட ஃபோன் நம்பரை நேராக கொடுக்கலாம் தானே, வேறு இதை வந்து இது செய்யலாமாண்டு. அப்போ நேராக ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து இந்த அக்காட்ட இருந்தே ஒரு விஷயத்தை வந்து கேட்கலாம். இப்போ ஒரு யூடியூபர் வந்து அக்காக்களை வந்து முதல் பதிவு செய்திருக்கிறார் உதவிக்காக, என்ன உதவிக்காக பதிவு செய்திருக்கிறார். உதவிக்காக பதிவு செய்த அந்த சம்பவத்தை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் தான் அழகாக இருக்கும். இல்லைண்டா அவர் இப்படி ஃபோன் நம்பருக்கு விட்டு உதவி செய்கிறேன்னு சொல்ல நாங்களும் எங்களை பிள்ளைக்கு ஒரு உதவி திட்டம் பெற போகுது. இங்கே வந்து ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ அப்படி என்ன மாதிரி வீடியோ எடுக்கிற ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்தவரும் கூட எடுத்தவன் நான் வேலை புல இல்லை பாவங்கள், நான் வேலை குற்றம் சொல்லக்கூடாது. அவன் வந்து அந்த உதவி செய்கிற வெளிநாட்டுக்காரால் நம்பருக்கு கொடுத்தவன். அவன் அதே நேரம் அவையிலும் உதவி செய்கிறது. ஒரு சிலருக்கு வந்து நேரடியாக நம்பரை வேண்டிட்டாலும் அவைகள்கிட்ட வந்து தொடர்ச்சியாக கரைச்சல் எந்த ஒரு விடயத்துக்குமே திரும்ப 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 எடுத்து இப்போ ஒரு சிலருக்கு அப்படி நேராக கொடுத்து அந்த அனுபவத்தை அவை வந்து பிறகு என்னோட பகிர்ந்து கொள்ளினோம். தம்பி உங்கள் ஊடாக உதவி செய்துட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இன்னிலண்டா வறுமையில் இருப்போம். அப்படி தம்பி நாங்கள் போய் பிச்சு எடுத்து சாப்பிட்டாலும் முருகன் இல்லை, இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ மாட்டோம். அப்படி ஒரு கொள்கையில் வந்து இருக்கணும். ஆனால் இப்போ ஒரு சில பதிவுகளில் வேறு எங்களை பற்றி கூடாத மாதிரி யாரும் கதைச்சிட்டா அங்கே வந்து ஏராளமான கமெண்ட்ஸ் வந்து வரும். ஆனால் அது எப்படி வருது, அந்த எதிரி எங்களுக்கு எப்படி உருவானதுன்றதுல நிறைய பேருக்கு விளக்கம் இல்லை. அந்த எதிரி வந்து எப்படி உருவானான்னு சொன்னால் பரிசிட்டமோலை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். பரிசிட்டமோல் பனடோல் வந்து ஒரு காலம் குடிக்காதீங்க, அதை சாப்பிட்டு பாருங்கள். கைப்புன்றது வந்து எங்களுக்கு சும்மா முன்னுக்கு ஒரு இருக்கிறது, அதை விட அதில் ஒரு ராஜ சுவை ஒன்று இருக்குது. பள்ளிக்கூட டைமில் இன்டர்வல் டைமில் இதுக்கு ஒரு பெரிய பொறுமதி என்ன தூளுப்பு மாங்காய். எங்களோட அண்ணாக்களை வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக வந்து இருக்கும். இதை கடந்து போய்க்குள்ள இது செய்யக்குள்ள பொருட்களை வந்து என் அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். ஒரு அந்த பேர் விவரத்தை எடுத்துதாங்க. அதான் என் மகன் நெடுக வந்து கேட்கிறவன் குளத்துக்கு கூட்டிக்கொண்டு போங்கன்னு சொல்லி, அப்ப இன்னைக்கு அவனை வந்து இரணமடு குளத்துக்கு கொண்டு காட்ட போறான். அதுதான் இங்க பெரிய குளம். ஆனா அது வந்து எங்கட வடபகுதியில வந்து பெரிய குளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு தெரிஞ்ச மட்டும் இரணமடு குளம் தான். உங்களுக்கு ஏதாவது அதை விட பெரிய குளங்கள் எதுவும் தெரிஞ்சா அதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. என் மகன் வந்து சந்தோஷமா இருக்கிறான். வந்து ஏன் சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னதுக்கு ஐயா சந்தோஷமா இருக்கிறான் ஹாரிஸ் குட்டி? கடல் இல்லடா, குளமடா. குளம் பாக்குறதுக்கு கூட்டிக்கொண்டு போறேன். அவன் வெளிக்கிடவும் இல்ல, ஊத்தையோட அப்படியே வீட்டை விளையாடி கொண்டிருந்தவன் ஓடி வந்து காருக்குள்ள ஏறிட்டான் கடைசி நேரம். நான் கடைசி நேரம் போகுதுன்றதால அப்படியே கூட்டிக்கொண்டு வந்துட்டனால. ஓ ஐயா ஒரு பாட்டு ஒண்ணு படிப்போமா? ஓ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பாட்டை படிப்போம். இப்ப பிள்ளைக்கு குளம் காட்டுறதுக்காக கூட்டிக்கொண்டு போறேன். எங்க கூட்டிக்கொண்டு போறேன்? குளம் காட்டுறதுக்கு. ஓ இந்த மகனுக்கு வந்து குளத்தை வந்து காட்ட போறோம். இப்ப நாங்க இரணமடு நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இரணமடு ஒரு பாதை ஒருக்கா காட்டுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரணமடுக்கு கிட்ட வந்து போய் கொண்டு இருக்கிறோம். அங்கால வந்து ஒரு அந்த வெள்ளை பூ இருக்குது. இது என்ன தேமா பூவோ ஏதோ ஒரு பூன்னு சொல்லி சொல்றது இந்த பூவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களை பொடியலை ஞாபகப்படுத்துற மாதிரி வாகனங்கள், ஆர்ட்லரி அந்த மாதிரி பொருட்களை வந்து அடுக்கி விட்டுருக்குதுன்னு. இது வந்து பார்க்க அப்படி ரோட்ல போய்க்கிறோம். நம்ம போய்க்குள்ள அந்த இடையில வந்து ஒரு ஆர்மி கேம்பு கிட்ட வந்து வச்சிருக்கணும், ஷோ பண்ணி இருக்குது. எங்களுக்கு வந்து எங்களோட அண்ணாக்களை வந்து ஞாபகப்படுத்துற விதமா வந்து இருக்கும். இதை கடந்து போய்க்குள்ள இது செய்யக்குள்ள பொருட்களை வந்து அங்கே இவங்க திருப்பி குழல்களை அழகா வந்து நிப்பாட்டி இருக்குது. இரணமடுக்கு இந்த இது கடந்து போனோம்டா அங்கால வந்து இரணமடு குளத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். என்னத்துக்கு ஐயா போய் கொண்டிருக்கிறோம்? ஓ இரணமடு குளத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒன்றே செய்வார் ஒன்றே சொல்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் கொடுத்த நியதி, உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நீ சொல்லு, நான் படிக்கிறேன் சரியா? சரி ரைட். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். சரி சொல்லு. நித்திர கூட வந்துட்டுதா? நான் நித்திர போகணும்ன்றதுக்காக இந்த பாட்டை வந்து அவனுக்கு பாட வலிக்கிட்டுனா நான் நித்திர எனக்கு கூட வந்துட்டேன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறான் அந்த கதையை சொல்லி. அப்படித்தானே ஐயா?
அப்படியா? நீ அவமானப்படுத்த வாசன நீ அப்பாவை? ஓ, இப்ப நாங்க வந்து சேலன் மாங்காய் வந்து விக்குது. அப்ப அழகான சேலன் மாங்காய் வேண்டி மகனுக்கு கொடுத்தா வாயில வீணி ஊத்த ஊத்த சாப்பிடுவான் அவன், கடிச்சு கடிச்சு. என்னவா? ஓ, வாயில வணி வடிய வடிய சாப்பிடுவான் ஹாரிஸ் குட்டி. இப்ப வந்து இரணமடு குளத்துக்கு வந்துட்டோம். இந்த இரணமடு கரையோட தான் இந்த உதவியை வந்து வழங்க போறோம். சாந்தாபுரம். ஓ, சாந்தாபுரம் என்று சொல்லக்கூடிய ஓ, கீழே வீடு இருக்குது. இரணைமடு குளம். இப்ப போன முறை மாதிரி இப்ப வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல வான் பாஞ்சதாகவும் மீன்கள் அள்ளினதாகவும் கேள்விப்படையில. போன வருடம் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. இது காட்டுங்க இந்த வேய உள்ளுக்கு. ஓ, இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஒருக்கா மகனுக்கு இந்த குளத்தை இந்த கரைக்கு வந்தாங்க. இந்த குளத்தை ஒருக்கா குளம்னு சொல்லி நடுக்க அடம் பிடிப்பான். அப்ப இந்த குளத்தை ஒருக்கா காட்டி போட்டு போனா ஓகேயா இருக்கும். ஓகே ஐயா, பாத்துட்டியா? இது நாங்க மீன் பிடிச்சு உள்ளுக்குள்ள வட்டிட்டு புல்லா மீன் பிடிச்சு உள்ளுக்குள்ள ஓடுவானா 4 மீன் பிடிச்சிட்டு விட்ட வளர்ப்போம். முந்தி இந்த பாதையால வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி லாமி இருக்கேக்குள்ள ஸ்கந்தபுரம் போற பாதையா வந்து இருந்தது. இந்த இதுக்குள்ள பஸ் ஏறி வரும். சில பேர் பஸ்ஸுகள் இதுக்குள்ள பிற டீம் இருக்கிறாங்க. அந்த நியூஸ்களை வந்து பார்த்துருக்கிற மாதிரி நான் உள்ள பஸ்க வந்துட்டேன்னு சொல்லி. ஆனா இப்ப எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்குது. அப்ப அதுக்கு தான் வந்தேன் நான் மகனுக்கு ஒருக்கா காட்டிட்டு போவோம்னு சொல்லி. அக்காட்ட ஒரு மாங்காயம் வந்து வண்டிட்டு போகலாம் போல எனக்கு. தூள் மாங்காயம் வண்டிட்டு போவோமா ஐயா? ஓ, அப்ப நிலங்க அப்படியே தூள் மாங்காய் வந்து வேண்டிட்டு வரேன். வணக்கம். அங்க இடத்துல அண்டைய கடை வச்சிருந்தேன் நீங்க. ஓ, இந்த முறை விசேஷமா அடிக்கல. தூள் போடுங்க, தூள் கணக்கவா போடுங்க. பாருங்க எங்கட எப்படி குளம் வந்து அழகா இருக்கு. ஆனா மழை இந்த முறை அடிச்சு தண்ணி வந்தது வந்து காணாது, அவ்வளவு காணாது. என்ன அப்ப கொஞ்சம் மழை வந்தா தான் சரியா இருக்கும். யாழ்ப்பாண பக்கம் கூட பெய்து விட்டுட்டு இந்த முறை ஒன்று காணும். கச்சான் 2 கச்சான். ஓகே. சோழன் எங்க விக்கிறீங்க? சோழன் சோளத்தை இருந்தாங்க. ஒரு 4 சோளம் தாங்க. என்ன சோழனா தர சொல்றது? பிஞ்சி சோழனா? முத்தின சோளம் வேணாமா உங்களுக்கு? ஓ, மகன் வந்து முத்தின சோளம் வேணாமா, பிஞ்சி சோழனா? நீங்களும் சோழன் மண்டேக்குல பிஞ்சு சோழனா கேட்டு வேணுங்க. அவன் அதை வந்து வலியுறுத்தி சொல்றான். அப்பா இழிச்ச வாய்த்தானமா போய் முத்தல் சோழனா வேண்டிங்க. உங்கள்ட்ட நில்லுங்க. சரி, எவ்வளவு சோளம்? அங்க 2 பண்ணும். எல்லாத்தையும் குறை இல்லாமையா? சரி, 4 போட்டா 4 வேண்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதை வேணுங்க. நீங்க ஓகே, உங்களோட சோளம் நீங்க 2 சோளம் தாங்க. நீங்க 4 சோளம் தாங்க. ஓ, சாப்பிடுறது தானே இது. என்ன இது? ஓகே. வந்து பாத்தீங்கன்னா அழகா ரசிக்கிறதுக்கு மக்கள் வரணும். மக்கள் வர்ற நேரம் இதுல ஒரு சிறு வியாபாரங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கு. ஒரு தடவை ஆக்கள் வர இல்லையா? ஓ, மக்கள் வந்து பெரிய அளவுல வந்து இங்க இரணமடு குளத்துல காத்து பண்ணலாம்ன்றத வந்து சந்தோஷமா தெரிவிச்சு கொள்றேன். சரி, வாரமே போயிட்டு வா. ஓ, என்ன மாதிரின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்றத வந்து முதற்கட்டமா வந்து பார்த்துருவோம். கணேசா பார்ட்டி பேலஸ், கனடாவில் வந்து இருக்கிற கணேசா பார்ட்டி பேலஸ் ஹோல். அது ஒரு பெரிய ஹோல். அப்போ அங்கே இருக்கிற அந்த அவர்களுடைய உரிமையாளர்கள் உறவுகள் இணைந்து என்னூடாக வழக்கமாக உதவிகளை வந்து வழங்குறவே ஒவ்வொரு உதவிகளை வந்து வழங்கி நம்ம கணேசா பார்ட்டி பேலஸ்லேருந்து கஜன் என்று சொல்லக்கூடியவருடைய 8வது பிறந்த நாள். அதே மாதிரி அபீனா என்று சொல்லக்கூடிய வாடம் 1வது பிறந்த நாள். அதே மாதிரி தம்பிகரன், இவர்களுடைய மூவரின் அன்பளிப்பு. அந்த தம்பிகரன் என்று சொல்லக்கூடிய வேறு 3 அன்பளிப்பா வந்து ஒரு தொகை பணத்தை வந்து வழங்கி இருந்தார்கள். அந்த பணத்தை இன்றைய தினம் வந்து உதவி வழங்க போறோம். அதே மாதிரி லண்டன்ல இருந்து இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தையிட பேர்ல வந்து
வண்ணம் என்று சொல்லக்கூடிய அக்கா என்னோடாக வேறு வேறு ஆக்களோடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவா வண்ணம் என்று சொல்லக்கூடியவா பாவாட்ட பேர் இல்லாமல் கொடுங்க தம்பி அப்படின்னு சில பேர் வேறும் தேவையில்லைன்னு அப்போ நான் தான் அந்த படத்தை அனுப்புங்கன்னா அவட வாட்ஸ்அப் பேரை தான் நான் சொன்னேன் நான் வண்ணம்னு சொல்லி அவட ஒரிஜினல் பேர் வந்து எனக்கு தெரியாது. இளைய பெருமாள்னு சொல்லி அவருடைய தந்தையிட பேரில் வந்து இந்த பணத்தை வந்து தந்திருந்தா வந்து 2 உதவிகளையும் தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். ஐயா குளம் அந்த அதில் நான் காட்டினது தான், அதை விட குளம்ன்றது பெரிய அளவில் இல்லை. இங்கே மாங்காய் ஒருக்கா சாப்பிட்டு காட்ட நாக்களுக்கு எப்படி மாங்காய் சாப்பிட்றேன்னு நிறைய பேருக்கு தெரியாதா? மாங்காயை எப்படி எடுக்கணும் எப்படி கடிச்சு சாப்பிட்றேன்றதை ஒருக்கா செய்து காட்டு. எங்க எப்படி என் மகன் தூள் உப்பு போட்ட மாங்காய் சாப்பிட்றான், சும்மா மாங்காய் சாப்பிட்றான்னு நினைக்காதீங்க. அவன் வளர்ந்துட்டான். தூள் எல்லாம் சும்மா நோமலா சாப்பிடுவான். அவன் இன்னும் ஒரு துண்டை பிச்சு சாப்பிட்டு காட்டையா. உரைக்காத என்ன உனக்கு வளர்ந்துட்டே இல்லை நீ? அப்போ சாப்பிட விடாச்சு. இன்னொரு துண்டை சாப்பிட்டு காட்டான். அப்போ இன்றைய தினம் ஒரு உதவியை வழங்குறதுக்காக போகிறோம். அப்போ மகனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த இரண்டமடுக்கு வந்து கூட்டிக்கொண்டு வந்தான். ரைட், இப்போ வாங்க, பக்கத்தில் தான் சாந்தபுரத்தில் போய் உதவியை வந்து வழங்கிட்டு போகலாம். சரிதானே ஐயா? ஓகே தானே? அப்பாவும் ஒரு மாங்காயை சாப்பிட்றேன், எப்படி ஃபீல் கிடைக்குதுன்றது பாருங்கள். உங்களுக்கு சேலன் மாங்காவா? இங்கே திரும்ப என்ன ஐயா நல்லா டேஸ்டாக இருக்கலா? மகன் பறிச்சுட்டான். டேஸ்டாக இருந்தால் அந்த பொருளை அப்படியே பண்ணிடுவோம். அப்பா தாரன், அப்போ எடுத்து தாரன், உனக்கு உடைச்சி தாரன். இந்த அப்படி தூள் உப்பு போட்ட மாங்காய்க்கு பள்ளிக்கூட டைமில் இன்டர்வல் டைமில் இதுக்கு ஒரு பெரிய பொறுமதி. என்ன தூள் உப்பு மாங்காய் திறமை கொடுத்து சாப்பிட மனம் வராது, அப்படி ஒரு டேஸ்ட். சரிதானே? எப்படி நீ சொல்றா? எப்படி இருக்கு? சோளமா மாங்காய் நல்லா இருக்கு. சரி, அப்போ வாங்க நம்ம வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம். இவ்வளோ நேரமாக பார்த்து கொண்டு வந்துட்டு இப்போ தான் சாப்பிட்றீங்க. எங்கள் கடையில் சாமான காணையிலேயே உள்ளே கிடக்குதா? எப்படி மழைக்கு என்னென்னு சமாளிச்சிங்க? மழைக்கு உள்ளுக்க வச்சு தான் கொடுக்குறது. உள்ளுக்கு வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு தான் கொடுக்குறது. கடையை அம்மாவுக்கு முதலே அனுபவம் இருக்குது தானே? என்ன ஆமாண்ணா. பிறகு வணக்கம் அம்மா, என்ன மாதிரி எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறோம். கடையை பார்த்தீங்களா? கடை இப்போ தான் அதில் இருக்கா பார்ப்போம். அதை விடுவோம், அதை நான் செய்ய மாட்டேன் அப்படி. அங்கே ஓகே, நானும் அதுகளெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொருத்தருக்கும் உதவி வழங்க அந்த விஷயத்தை வந்து தெளிவாக வந்து பார்க்குறது. அதான் தம்பி அப்போ சாப்பிடாம இருந்தது. அப்படியா? பார்த்து கொண்டு நான் பரவாயில்ல அண்ணாக்கள் வந்தா பரவாயில்ல தம்பி சாப்பிடுன்னு சொல்ல சாப்பிடுவேன். இவர் தான் எங்களோட கடை உரிமையாளர். ஆளுக்கு தான் கடையை வந்து செய்து கொடுத்துருக்கு. உங்களோட தங்கச்சி 1.5 லட்சம், நீங்க 1 லட்சம் தந்தது, நாங்க 50 போட்டு அதோட போய் கொண்டிருக்கு. ஜனங்கள் சாமான் வந்து இல்லாத சாமான் எல்லாம் கேட்குது தம்பி. இப்போ கடை கொஞ்சம் இதாக வந்துட்டு பிரபல்யமாயிட்டுது கடை. இதுக்குள்ள ஒரு கடை ஒன்று இருக்குது, சிறப்பாக சாமான் எல்லா பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம்ன்ற அளவுக்கு வந்துட்டுது. ரைட், ஒருக்கா பார்ப்போம். அக்காவுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு நாங்கள் முதல் ஏற்கனவே பதிவு ஒன்று போட்டிருப்போம். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கடை. இப்போ அவை அந்த கடையில் முயற்சி செய்ய வலிக்கிட்டு இருந்தவை. அப்போ அதுதான் அவையோட முயற்சியை பார்த்து தான் இந்த உதவியே. மகன் இங்கால வாடா, மகன் இங்கால வாடா. மகன் வந்து வலிக்கிட்டு வராததால் மகன் வந்து அப்படியே நின்ற நிலையிலேயே ஏறி வந்துட்டான். அதால் மகனை நான் காட்டையில் மகன் இப்படி நில்றா, நீ வீட்டில் விளையாடி கொண்டுட்டவன் டக்காண்டு ஏறி வந்துட்டானே. அப்படித்தானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஆரம்பித்தது இந்த கிராமத்தில். இப்போ இது அவர்கிட்ட உங்களோட தம்பியா அண்ணாவா? தம்பியோட முயற்சியால். ஆனால் நான் எங்களால் கொடுக்கப்பட்ட அந்த நிதிக்குள்ளே இவ்வளவு வேலை செய்து முடிக்கிறன்றது வந்து ஒரு பெரிய விடயம். இல்லை தம்பி, அவர் இன்னும் அம்மா நல்ல காசு கூட போட்டு தந்ததால
கூலிகள் எல்லாம் பாவம் எவ்வளவோ கூட செய்து தந்திருக்கிறேன். இல்லை தெரியும் அவர்கிட்ட கடின இப்போ நான் ஏற்கனவே ஒரு இடங்களில் கட்டி கொடுத்தபடியா ஓரளவுக்கு விளங்கும். ரைட், இதுக்கு எவ்வளோ செலவழிஞ்சிருக்குமெண்டு. ஏன் இந்த வேயை மட்டும் வேறு மாதிரி வைக்காமல் இப்படி வச்சுட்டீங்க? இது ஓகேயா இருக்கா? இந்தாங்க இந்த மைக்கை கொடுங்க, இப்படி அமர்த்தி கொண்டு கொடுங்க. ஓ, இதை வந்து முன்பக்கத்துலேருந்து பார்த்துட்டீங்க. இந்த கடை வந்து எப்படி இருக்கும், ரோட்லேருந்து ஒரு அவுட் புரையும் கொண்டு வச்சு காட்டுங்க. அப்போ அவை ஏற்கனவே இருந்த கடை அது இப்போ எங்களால் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற கடம் கணேசா பார்ட்டி பேலஸ். எங்களோட கனடாவில் இருக்கிற கணேசா பார்ட்டி பேலஸ். இஞ்சால வாய்யா குடிச்சிட்டு போயிடுவாங்க. கணேசா பார்ட்டி பேலஸால் வந்து வழங்கப்பட்டது தான் இந்த கடை. நில்லுங்க வரேன், அதால் வரட்டா? வாங்க, அப்படி வாங்க, நாங்கள் கிட்டால வாங்க. ஓகே. அப்போ இதெல்லாம் தண்ணி நின்று கீழே இறங்க முயற்சி செய்திருக்குமே இந்த மலைக்கு. அப்போ இப்போ குடியூரல் தங்கச்சி விட்டுட்டு இல்லைங்க, அம்மா இல்லை யாழ்ப்பாணம் மூட்டை, அதனால இங்கே விட்டுட்டு போனேன். ஹாரிஸ் பாத்தியா கூட உன்ன மாதிரி ஆக்கள் இருக்கணும். பாரு அவையில பார்த்து கொண்டுருங்க பாருங்க. கதைங்களா கதைச்சு விளையாடுங்க பாருங்க. அப்படியா இந்த உள்ளுக்கு வேலை முடியலன்னு வாங்க கொஞ்சம் வேலை. ஓ இதில் வந்து பார்த்தீங்கண்டா தங்கா என்ன மாதிரி. ஓ இதில் வந்து இப்போ கடை வேலை செய்திருக்கணும். இந்த கடை வேலை இந்த பின் வேலையெல்லாம் வந்து சீமேந்தாலேயே செய்திருக்கிறார். அவருடைய தம்பி வந்து மேசனண்டபடியாக இந்த சாமான்கள் வந்து வைக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு தட்டுகளையும் வந்து உருவாக்கி இருக்கிறார். ஆனால் இது பலகையில் அடிக்க கொஞ்சம் பலகையில் அடிக்க குறைவாக வரும். இந்த சீமேந்தால வந்து கூட போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காசு கஷ்டம் இல்லை வெளியല്ലോ. அப்போ பாவம் விரவா செய்தவர் 12 மணி மணி செய்வார் வேலை செய்தவர். ஓ அவர்கிட்ட அவட சகோதரன் என்றபடியா இப்போ மொத்தமாக வந்து எவ்வளவு காசு வந்து தரப்பட்டிருக்குது? எங்களுக்கு 4 லட்சம் தந்தீங்கள். மகனுக்கு படிக்கிறதுக்கு 30,000. மகனுக்கு படிக்கிறதுக்கு மாதம் எவ்வளவு அவையிலால் சொல்லப்பட்டது? 15,000. ஓ கணேசா பார்ட்டி பேலஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையாளர்களால் வந்து அந்த பார்ட்டி பேலஸ் கணேசா பார்ட்டி பேலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது கனடா மொன்ட்ரியலில் தானே இருக்குன்னு நினைக்கிறேன் அது. அப்போ அங்கே இருக்கிற உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இணைஞ்சு தான் இந்த உதவியை வந்து வழங்கி இருந்தார்கள். இவேற நிலப்பாட்டை வந்து பதிவு செய்திருந்த நான் அக்காவும் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவாட கணவரை வந்து யுத்தத்தில் இழந்திருக்கிறார். அதே மாதிரி அவருடைய மகன் வந்து ஒரு கையை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் யுத்தத்தில். யுத்தம் தந்த வழிகளுக்குள்ளே அவைகளுக்கும் வந்து ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு. இவாட 2 பிள்ளைகள் நானே மகனாக்கள் வந்து இருக்கணும். ஒரு மகன் வந்து ஏஎல் படித்து கொண்டிருக்கிறார். ஏஎல் படித்து கொண்டிருக்கிறவருக்கு மாதம் அவ்வளோ உதவி தர்றேன்னு சொல்லி சொன்னா 15,000. ஓ மாதம் 15,000 ரூபா மாதிரியான லைட்டிங் ஓகே இருக்கா? இங்கே வாங்க. ஓ மாதம் 15,000 ரூபா மாதிரியான உதவியை வந்து அக்காவுக்கு மாதம் வழங்குறோம். ஓ மாதம் 15,000 ரூபா மாதிரியான உதவி படிப்புக்கு. அப்போ எத்தனை மாதம் படிப்புக்குரிய உதவி? 2 மாதத்துக்குரிய படிப்பு காசு. 2 மாதத்துக்குரிய படிப்பு காசு வந்து 15 30,000. ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா படிப்புக்கு தர்றேன் அந்த கணேசா பார்ட்டி பேலஸ் உரிமையாளர்களால் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இப்போ அவாவும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருந்தவா. அப்போ சின்ன கடை அங்கால வந்து நீங்கள் பார்த்த அந்த கடையை வந்து மகனுக்கு வந்து போட்டு கொடுத்து நடத்தி கொண்டு வந்தவா. ஆரம்பத்தில் இருந்தே இந்த யுத்தத்துக்கு முதல் அவர் அப்பா ஒரு பெரிய அளவிலான கடையை அந்த சந்தியில் வந்து வச்சிருந்துருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் யுத்தத்தில் செல்விழுந்த இடத்துல இறந்துட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் 2 பொம்பளை பிள்ளை ஒன்று செத்தது. மாமா மாமி மச்சான் மற்றது எங்களோட அப்பா தங்கச்சி எல்லாருமே வந்து அதில் வந்து இறந்து அவைகளுக்கு அந்த அவாவுக்கும் வந்து கால் கைன்னு சொல்லி 2 காலுமே இல்லாத. ஓ 2 காலுமே இயலாத ஒரு நிலப்பாடு. அந்த நிலப்பாட்டை நான் கதைச்சு பதிவு செய்திருந்தேன். நான் அப்போ பதிவு செய்யக்குள்ள அதை பார்த்த உறவுகள் கணேசா பார்ட்டி பேலஸ் அந்த இதை வந்து மண்டபம் என்று சொல்லுவோம். அது பெரிய ஒரு மண்டபம். நிறைய உறவுகளுக்கு கனடாவில் உள்ள உறவுகளுக்கு வந்து தெரியும். இப்போ அவர்கள் வந்து மாதம் அவையோட குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகள் இதுகளுக்கு என்னூடாக ஆரம்பத்தில் இருந்து உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவுகள் நிரந்தரமாக என்னூடாக தொடர்ச்சியாக உதவி வழங்கி கொண்டிருக்கிற குறிப்பிட்ட உறவுகள் வந்து இருக்கணும். அப்போ அந்த வரிசையில் இவையிலும் வந்து ஒரு உறவுகள். அப்போ அவர்களால் தரப்பட்ட நிதியில் இருந்து இதுவரைக்கும்
அக்காட பொறுப்புலையே இதில் வந்து நான் சில இடங்களில் வேலை திட்டம் நடக்கக்குள்ளே அந்த வேலை திட்டத்தை நான் எந்த கண்காணிப்பில் வச்சு பார்த்து கொடுக்குறது. அப்போ இவை கொஞ்சம் பொறுப்பாக வந்து இருந்துச்சுன்னா அதே மாதிரி அவையிற தம்பியும் வந்து மேசன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மேசன் இப்போ இப்படி ஒரு கடையை நாங்கள் பூனேகிரி சைட்டில் ஒரு நார்மல் இந்த அளவுக்கு கூட வேலை முடியலை. நார்மலாக வந்து செய்து முடிக்கிறதுக்கு 7.5 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட முடிஞ்சிருந்தது. அப்போ அந்த 7.5 லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிருந்தது. இது இவோட சொந்த தம்பி பக்கத்திலேயே வந்து இருக்கிறார். இவளுக்கு கஷ்டம் வரைக்குள்ள அவே தான் ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறது. அவரும் ஒரு மேசன் வேலை செய்கிறாள். தம்பி இப்போ கூலி காசு பெருசாக எடுக்கல, பாவம் அந்த காசு இல்லை எடுக்கிறதுக்கு. அவருக்கும் கஷ்டம். 4 பிள்ளைகள், அக்கா தானே நேரம் அக்காவுக்கு புரியும். தங்களால் அப்படி ஒரு உதவி திட்டம் செய்ய கஷ்டம். இப்படி ஒன்று வந்துட்டு இரவு பகலாம் 12 மணி மட்டும் லைட்டை போட்டு வேலை செய்வாங்க. ஓ, அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னுக்கு ஒரு குடும்பத்தினருக்கு வந்து கடை ஏற்கனவே வந்து அமைச்சு கொடுத்துருக்கணும். ஆனால் ஒரு சிலர் அதை ஒரு குறிப்பிட்ட காலம் செய்து கையை வந்து விட்டுருவினோம். ஆனால் இப்போ இவாவில் வந்து பார்த்து நான் தெரிஞ்சு கொண்ட விடயம் அந்த படியன் ஏற்கனவே வியாபார அனுபவம் அக்காவுக்கு வந்து நிறைவாக இருக்குது. அவருக்கு வந்து கையொண்டு இயலாது. அப்போ அவருக்கு இந்த தொழில் அவர் கற்றுக்கொண்டால் அவருக்கு ஒரு நிரந்தர தொழில். அப்போ நிரந்தர தொழில் அந்த படியன் இப்போ வேறு இடத்துக்கு போய் வேலை செய்கிறதோ இது செய்கிறதோ செய்யலாம். ஆனால் இதை அவர் அந்த இதை கற்றுக்கொள்ளுவாராக இருந்தால் அவர்கிட்ட காலத்துக்கும் அவர் ஒரு நல்லா இருக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அப்போ அந்த ஒரு இதை கருத்தில் எடுத்து அதே மாதிரி இப்படி முயற்சி இப்போ மற்றவங்களை பார்த்து கொண்டிருக்காம நீங்கள் லோன் எடுத்து செய்த நீங்கள் என்ன 50,000 லோன் எடுத்தனா அப்புறம் நீங்கள் 1 லட்சம் தந்தீங்க. அந்த 1.5 லட்சத்தோடய கடை நடந்து கொண்டிருக்கு. ஆனால் சனங்கள் நிறைய சாமான் வந்து கேட்குது. அது இதற்கு சவந்துடுது. அந்த லத்துக்கு சாமான் போகிறது எங்கட கடையண்டோன்னு சனம் மறைஞ்சறிஞ்சு வருது. முந்தி வச்சிருந்த கடை தானே அந்த ஜாமான்களை இந்த ஜாமான்களை கொண்டு கேட்டு வந்தோடனே உண்மையிலேயே அந்த வயலில் உள்ள மக்கள்கிட்ட கையிலையும் இருக்குது என்ன ஒரு ஒத்துழைப்பு ஒரு குடும்பத்தில் வந்து இப்போ இந்த அக்காட விடயத்தில் தான் அந்த விடயம் ஒன்று நடந்தது. சிலர் வந்து இப்போ ஒரு சில விமர்சனங்கள் அங்கங்கே இருந்து வருமாக்கா. அப்போ சொல்லிவினோம் இப்போ நீங்கள் பதிவு போடுறீங்க, பதிவு போட்டால் அந்த பதிவு போடுறாக்கள்கிட்ட ஃபோன் நம்பரை நேராக கொடுக்கலாம் தானே, வேறு இதை வந்து இது செய்யலாமாண்டு. அப்போ நேராக ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து இந்த அக்காட்ட இருந்தே ஒரு விஷயத்தை வந்து கேட்கலாம். இப்போ ஒரு யூடியூபர் வந்து அக்காக்களை வந்து முதல் பதிவு செய்திருக்கிறார் உதவிக்காக பதிவு செய்திருக்கிறார். உதவிக்காக பதிவு செய்த அந்த சம்பவத்தை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் தான் அழகாக இருக்கும். பிரச்சனை இல்லை, அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். அது சிலர் வந்து சொல்லிவிடும் நேராக நீங்கள் அவர்கிட்ட நம்பரை கொடுத்து விடலாம் தானே, ஏன் கொடுக்குறது இல்லை அப்படின்றதுக்கு இந்த அக்கா ஒரு சாட்சி. சொல்லுங்க அக்கா. இல்லைல்ல அவர் இப்படி ஃபோன் நம்பருக்கு விட்டு உதவி செய்கிறேன்னு சொல்ல நாங்களும் எங்களை பிள்ளைக்கு ஒரு உதவி திட்டம் பெற போகுது. இங்கே வந்து ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ அப்படி என்ன மாதிரி வீடியோ எடுக்கிற ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்தவரும் போல எடுத்தவன் நான் வேலை புள்ள இல்லை பாவங்க, நான் வேலை குற்றம் சொல்லக்கூடாது. அவன் வந்து அந்த உதவி செய்கிற வெளிநாட்டுக்காரால் நம்பருக்கு கொடுத்தவன். அவர் உங்களோட வீடியோ பார்த்துட்டு நம்பர் கேட்டிருக்கிறார். கொடுக்க தம்பி இவர் ஃபோன் எடுக்கிறார், எடுத்து சாமத்துல எல்லாம் ஃபோன் எடுக்கிறார். இரவு ஃபோன் எடுத்து எந்த படத்தை அனுப்பிட்டேன். நாங்கள் 3 பேர் தானே குடும்பங்கள், எங்களுக்கு உதவி செய்யறோம்னா 3 பேர்ட்ட படத்தையும் தானே கேட்கணும். அப்போ வேற எடுத்து போட்டு இரவா ஃபோன் எடுத்து கொண்டீங்க தம்பி நம்பரை டைவெட்டில் போட்டுட்டேன். யாரு? எங்களோட பெரிய மகன் தான், பெரிய ஏஎல் படிக்கிற அளவில் இவர் தான் மூத்தவர், காயப்பட்டவர். மற்றவர் சின்ன மூத்தது யுத்த தலை சேர்த்துறது, இவர் 2வது, அடுத்த 3வது. அப்போ தம்பி நான் சொன்னேன், தம்பி இது ஒரு புள்ளியா கிடக்கு தம்பி, இது எங்களுக்கு இந்த உதவி திட்டமே வேண்டாம். இவன் இப்படி எடுக்கிறான், நாங்கள் விளாகலாம் அப்பா செத்து எத்தனை வருஷம் 15 வருஷம் அம்மா இருக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன். இவன் பூசன் இப்படி எல்லாம் எடுக்கிறான், எனக்கு புள்ளியா படுது அவங்களோட உதவியை வேணான்னு சொல்லி போட்டு நம்பரை டைவர்ட்டில் போட்டுட்டேன். ரைட். இப்போ என்ன மாதிரினா அப்போ உதவிக்கு அக்காவுக்கு நேரடியாக நம்பரை வந்து கொடுத்துட்டோம். நம்பரை கொடுத்தோன்னே இப்போ உறவுகள் உதவி செய்கிற உறவுகள் இருக்கணும். அதில் வந்து 2-3 பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறது. நான் பார்த்ததில் உண்மையாகவே உதவி கொடுக்கணுமன்ற எண்ணப்பாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து இப்போ அவையிற நம்பரை வந்து கேட்குறதில்ல. அதே நேரம் அவையிலும் உதவி செய்கிறது. ஒரு சிலருக்கு வந்து நேரடியாக நம்பரை வேண்டிட்டாலும் அவைகள்கிட்ட வந்து தொடர்ச்சியாக கரைச்சல் எந்த ஒரு விடயத்துக்குமே திரும்ப எடுத்து இப்போ ஒரு சிலருக்கு அப்படி நேராக கொடுத்து அந்த அனுபவத்தை அவை வந்து பிறகு என்னோட பகிர்ந்து கொள்ளினோம். தம்பி உங்கள் ஊடாக உதவி செய்துட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நேர நம்பரை நாங்கள் கொடுத்தோன்னா ஒவ்வொரு விடயத்துக்குமே அவை வந்து இங்கே இருக்கிற ஆக்களும் ஒரு பிள்ளையான நடவடிக்கை அந்த நம்பரை நேராக கொடுக்குறதால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அவைகளுக்கு எந்த ஒரு அதனை இதன்னா அவைகளுக்கும் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன ஒரு கதையை கேட்டுட்டு உதவி செய்யாமல் இருக்க மனதுக்கு கஷ்டமாக இருக்கும், மன அழுத்தமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு நிலப்பாட்டை வந்து எதிர்கொள்கிறது. இப்போ அக்காட அனுபவத்தில் வந்து
அக்காவுக்கு வந்து கோல் எடுத்து இரவு பகலாக அவங்களோட ஃபோட்டோ அனுப்புங்க, கண்ட நேரத்தில் ஃபோன் அடித்து கதைக்கிறது, இது செய்கிறது. இப்போ இனி இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இப்போ அக்கா அவர் கணவர் இறந்ததுக்கு பிறகும் 2 பிள்ளைகளோடு இன்று வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளையில் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. அப்போ அவாவுக்கு இந்த உதவி என்று போய் அந்த உதவியே வேணாம்னு சொல்லி நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுட்டீங்க நம்பர். இப்படி ஒரு உதவி திட்டம் திருப்பி வரவும் மிஸ் ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி தான் நான் வந்தேன். அதுக்கும் நான் பயந்து மிஸ் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை அவக்கு சொன்னேன். அவ சொன்னா இவ இப்படி இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சாக்கள், அவ அந்த புரண்டு தம்பி தானே சொல்லித்தான். ஓ எந்த தம்பி வேண்டாண்டி போட்டேன். தங்கச்சி இப்போ ஃப்ரெண்டா தங்கச்சி வந்து மிட்வைஃபா இருக்கிறா. இவா இந்த ஏரியாவில் இருக்கிறா, அவள் வேற ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறா. அப்போ இவாவோட இந்த ஏரியாவில் வர்றவா இவாட நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு அப்போ இவையில் இப்படி ஒரு கடையையும் வச்சு கஷ்டப்படினோம். இவைகளுக்கு உங்களோட தம்பிகிட்ட சொல்லி ஒரு உதவியை அப்போ தங்கச்சியும் வந்து சொன்னால் இப்படி ஒரு குடும்பம் இதுக்குள்ளே இருக்காம ஒருக்கா போய் பார்த்து உதவி செய்யறேன். அப்போ அதுக்காக நான் வந்து அவையில் நிலப்பாட்டை பதிவு செய்து இப்போ இந்த உதவியை வந்து இந்த உதவியை வந்து பெற்று கொடுத்துருக்குறேன். ஆனால் இதுக்குள்ளே நியாயம் கதைக்கிற நிறைய விடயங்களை கதைக்கிற உறவுகள் வந்து இந்த விடயத்தையும் வந்து புரிஞ்சு கொள்ளணும். பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆள்கிட்ட நேராக நாங்கள் கொடுத்து போட்டு இவைகளுக்கு பதிவு பண்ணிட்டா எல்லாருமே காசு போடைக்குள்ள அவைகளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு ஆளுக்கு போகும், மற்ற ஆளுக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ இன்னும் ஒரு அடுத்த விடயம் அவைகளுக்கு இருக்கிற நிலப்பாடு. இப்போ இந்த அக்காண்டபடியாக சுதாரித்து கொண்டு டக்குன்னு மகன்கிட்ட கொடுத்து நம்பரை பிளாக் பண்ணிட்டு போனால் சில உறவுகள் வந்து இனி இல்லைன்ற கஷ்டத்தில் இருக்கிற உறவுகள் அட்ஜஸ்ட் பண்ணி கதைப்பினம் அவைகளோட வந்து என்ன செய்கிறா சரி காசு இனி இல்லைன்ற வறுமையில் இருப்பினும் அப்படி தம்பி நாங்கள் போய் பிச்சு எடுத்து சாப்பிட்டாலும் முருகண்டியில் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ மாட்டோம். அப்படி ஒரு கொள்கையில் வந்து இருக்கணும். ஆனால் அவையே வந்து இப்போ ஒரு சில உறவுகளுக்கு வந்து நடந்தது அதை நாங்கள் வெளியே கதைக்க முடியாது என்று சொன்னால் அவையில் வந்து இந்த மாதிரி உதவி செய்கிறவன் நான் சொன்ன மாதிரி நேரடியாக செய்துட்டு நார்மலாக வந்து போயிடுவான். அதே மாதிரி ஒரு சில உறவுகள் அதுவும் குடும்பத்தோடு இருந்து நாங்கள் அந்த பிள்ளை குடும்பங்களுக்கு வந்து கதைச்சி நேர உதவி செய்ய போகிறோம்னா ஒரு பெண்ணாக இருந்தால் பயம் இல்லாமல் கொடுப்போம் நம்பரை. அப்படி நான் நம்பர் கொடுக்கலையான்னு கேட்டால் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன். நான் அவையிற தன்மை அறிஞ்சு கொடுத்துருக்குறேன். அதை விட்டுட்டு சும்மா எழுந்த மானத்தில் வந்து கேட்குற எல்லாருக்குமே கொடுக்குறேன். அப்படி கேட்டு கோவப்பட்டு போகிறார்கள் நிறைய இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு சில பதிவுகளில் வேறு எங்களை பற்றி கூடாத மாதிரி யாரும் கதைச்சிட்டா அங்கே வந்து ஏராளமான கமெண்ட்ஸ் வந்து வரும். ஆனால் அது எப்படி வருது, அந்த எதிரி எங்களுக்கு எப்படி உருவானதுன்றதுல நிறைய பேருக்கு விளக்கம் இல்லை. அந்த எதிரி வந்து எப்படி உருவானான்னு சொன்னால் இப்போ நான் இந்த அக்காட பதிவு எடுத்து போடுறேன். எனக்கு விடிய 6 மணியில இருந்து விடிய 6 மணிக்கு ஒரு 5 பேர் 10 பேர் என் வீட்டில் வந்து இருப்பினும் தம்பி என்ற நிலப்பாட்டை வந்து பதிவு செய்து போடுங்க, எனக்கு ஒரு உதவியை பெற்றுத்தாங்க, இந்த உதவி இதை பாருங்கன்னு சொல்லி கேட்பினோம். அப்போ அவையில் எல்லாருக்கும் பதிவே முடியுமாண்டா இல்லை, எல்லாரையும் ஃபோன் நம்பர் எழுதி போங்கம்மா வாரம்னு எல்லாரும் காண்ற எல்லாருக்குமே சொல்லுவேன். என்ன ரோட்டில் நான் எங்கே போய் இப்போ இதில் நின்றுட்டு இதில் ரோட்டில் போனேன்னா தம்பி அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டம் தம்பி இருக்க வந்து பாருங்கன்னு ஒவ்வொருத்தருமே காணுவேணும். அப்போ எங்கள்கிட்ட உதவி கேட்குறாக்கள் வந்து 75% பேர் உதவி பெறாமல் இருக்கணும். இப்போ 1.5 வருஷம் 2 வருஷ கால பகுதியாக கேட்டுக்கொண்டே இருக்கணும், அவைகளுக்கு கிடைக்கல. அவை ஒரு கட்டத்தில் எதிரியாக மாறினோம் இவ்வளோ காலம். ஆனால் அந்த உறவுகளும் வந்து ஒரு விஷயத்தை வந்து விளங்கி கொள்ளணும். நீங்கள் நினைப்பீங்க உங்களோட வீட்டிலேருந்து கோல் அடித்து நான் மட்டும்தான் இவர்கிட்ட கேட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஏராளமாக எல்லா பகுதியில இருந்து தெரியும் தம்பி, நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். ஏனென்றால் நீங்கள் இப்போ எல்லாருக்கும் பயந்து கொஞ்சம் இப்படிதான் செய்து கொண்டு கிடைக்கிறத கட்டமாக பார்த்து தேவையுடைய ஆக்களுக்கு கொடுக்கணும். இப்போ கொடுக்குறோண்டா எல்லா உறவுகளும் கேட்டோன்றிருக்கணும். அப்போ அந்த எல்லா உறவுகளுக்குள்ளேயுமே இருந்து தெரிவு செய்து ஒவ்வொருத்தராக கொடுத்து கொண்டு வர மிச்சம் 75% ஆக்கள் எதிர்ப்பாக மாறினோம். இவன் டேய் கள்ளனடா நீ இதரான். அப்போ நான் இந்த யோசிக்கிறேன் இவங்களுக்கு எல்லாம் ஒரு சிலர் ஊருக்குள்ளே உள்ளாக்கள் இல்லை ஒரு நீண்ட காலமாக எங்களை அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் திடீரென்று ஒரு நல்ல நிலையில் இருக்கே எங்களை எரிச்சல் படுறாங்க, அது ஓகே. ஆனால் வேறு கோவப்படுறாக்கள் எல்லாம் என்னென்று உருவாகினாங்கன்னு பிறகு தட்டி பார்த்தோன்னு போய்க்குள்ள விளங்குது எல்லாருமே நீண்ட காலமாக உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் ஃபோனில் கதை கேட்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஃபோன் கூட ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஆன்சர் பண்ணுறது. ஏன்னா எனி டைம் கால் வந்து கொண்டே இருக்கும். தங்கச்சி தான் கதைக்கிறவன். தங்கச்சி தான் எடுத்து ஆக்கள் கரைச்சல் கொடுத்தோன்னா அவள் கதைக்கிறே பிரச்சனை இல்லை தம்பி, அவள் தான் ஆன்சர் பண்ணுறா. அப்படி ஆன்சர் பண்ணி கதைக்க விளக்கிட்டா வீட்டில் இருந்து ஆன்சர் பண்ணி நடுக்க பிரச்சனை கேட்குறதான் வேலையாக இருக்குமே ஒழிய யாருக்கும்
உதவியை வந்து வழங்க முடியாது. அப்போ கதைச்சு கொண்டு இருந்தா சரி. அப்போ அப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில நாங்கள் சொன்னால் தான் உண்மையிலேயே வெளியே உள்ள உறவுகளுக்கும் வந்து தெரியும் என்னத்துக்காக ஏன் எப்படியான பிரச்சனை எல்லாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன், எங்கள்கிட்ட 100% மக்கள் உதவி கேட்கணும், 25% மக்களுக்கு கூட நாங்கள் உதவி செய்கிறது இல்லை, அவ்வளோத்துக்கு செய்ய முடிகிறதும் இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு 1 பதிவு 2 பதிவு அவ்வளவு தான் எடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடியது. அப்போ இதை கடந்து எல்லாரையும் போய் பதிவு செய்து இப்போ எங்களுக்கு யூடியூப் வருமானம் தேவைன்னு சொன்னால் இல்லாட்ட ஸ்டோரியையும் போய் நாங்கள் மலமலன்னு பதிஞ்சு போடலாம். இப்போ காசு கூட சில உறவுகள் முன்னு கேட்கல, என்ன பதிஞ்சு போடுங்கன்னு கேட்கணும். போட்டுட்டு நாங்களும் யூடியூப்பில் நல்ல ஒரு வருமானத்தை வந்து பார்த்துட்டோம். ஆனால் பதிஞ்சு போட்டோம்னு சொன்னால் அந்த உறவுகளுக்கு ஏதாவது ஒரு உதவியை நாங்கள் பெற்று கொடுத்துருக்கணும். என்ன அவையை வந்து வீடியோக்கு முன்னால் கதைச்சிருக்கணும்னு சொன்னால் அந்த அவையில்கிட்ட கதைச்சி அவையில் வந்து ஒரு உதவியை கேட்டுட்டு எல்லாரையும் பதிஞ்சு போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது அழகான வேலையில். அப்போ எல்லாத்தையும் தம்பி உங்களோட கதையை நான் குழப்பி சொல்கிறேன் இல்லை சொல்லுங்க. இந்த உதவி செய்கிற ஆட்கள் இன்னுமே இன்னும் நல்லா இருப்பினும். ஆனால் எங்களோட குடும்பம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது, அது ஒரு பிரச்சனை. இந்த பிள்ளைக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுத்துருக்கணும், அவைக்கு கூடான கூட நன்றி தான். இங்கே ஆள் தான் வாங்க ஐயா பாப்பு இங்கே வாங்க. பாருங்க, எந்த ஒரு விஷயமுமே அறியாத நேரத்திலேயே ஆளுக்கு வந்து பிறந்திருக்க யுத்தம் நடந்தது உண்மை. ஆனால் யுத்தத்தில் சம்பந்தமே இல்லை. எத்தனை வயது ஆள் காயப்படுது? 4 வயதில் அவருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அந்த யுத்தம் பாதிப்பை இவருக்கு வந்து கொடுத்துருக்கு, கையே இல்லாது. ஆனால் இருந்தாலும் தம்பி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து அந்த கடையை வந்து பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கடை இந்த உறவுகள் இது செய்து கொடுக்குறதால இவருக்கு ஒரு வேற வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தரமான இதாக வந்து இருக்கும். அம்மா வந்து வியாபாரத்தை அவள் ஏற்கனவே கணவரோட இருக்கைக்கு ஒரு பெரிய அளவில் கடை செய்த உறவுகள். அப்போ அவே வந்து இனி என்ன செய்யணும்னு சொன்னால் இவா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்துட்டு போக அவர் அதை பிடிச்சி ஏதோ நிரந்தரமாக ஒரே ஒரு விஷயந்தான் தொழிலில் வந்து வளர்கிறதுக்கு நேர்மை பிரதானமானது, காட்டக்கூடாது. அந்த 2 விஷயத்துலையுமே காசு பணம் கூட தேவையில்லை. நான் இது எல்லாருக்குமே சொல்லி கொண்டு போகிற விடயம், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நேர்மைன்றது முக்கியமானது. ஒரு அந்த எங்கள்கிட்ட பொருள் ஒரு ஆள் நம்பி வேண்டுதுன்னு சொன்னால் அவருக்கு நம்பிக்கையாக சரியான பிள்ளையாண்டா இது இப்படி ஒரு பிள்ளையாக இருக்கிற பொருள் நல்லதுன்னு சொல்லி போய் சொல்லி நேரம் ஒரு 5 ரூபா நான் மாறி கூடி போட்டுட்டேன்னா திருப்பி கூட்டி போட்டு அவைக்கு சொல்லி போட்டு அதை விட்டுவேன். கடையண்டா தான் சில நேரம் புலவாடு வாரது தானே. இந்த விஷயம் இருக்கு. நாங்கள் அதிகளவு விலையில ஒரு ஆள் கஸ்டமர் வந்துட்டார் தானேன்னுட்டு வந்த கஸ்டமருக்கு ஒரு தடவை அதிகளவு விலையில விற்கலாம், அதுக்கு பிறகு விற்பனை செய்ய முடியாது நம்ம வியாபாரத்துல. இந்த வியாபாரம் தொழில்கள் என்ன தொழில் நீங்க செய்யறீங்களோ அந்த தொழில நீங்க நேர்மையை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னா நேர்மையில இருக்கிற பலம். பெரிய பெரிய வசதியானவன் பணக்காரன் எல்லாம் இருக்கிறான், ஆனா ஆறுலையும் நம்பிக்கை இல்லை. எல்லாருமே ஏமாத்தி அவங்கள ஏமாத்தி எல்லாருமே சின்ன விஷயத்துல ஏமாத்தி ஆற பார்த்தாலுமே நம்பிக்கை இல்லை. ஒரு கோடீஸ்வரன் உங்களை நம்பினா நீங்களும் அவர் வச்சிருக்கிற பணத்துக்கு ஈக்குவலான ஒரு ஆள் உங்களை நம்பி எவ்வளவும் தருவாங்க. அப்ப நீங்களும் என்ன தொழிலும் செய்யலாம். அப்ப நேர்மை வந்து முக்கியம். தம்பி அந்த விடயத்தையும் கடைப்பிடிச்சு இந்த ஊர்ல ஒரு கடை நடத்துவானா இருந்தா இந்த ஏரியாவில் இல்லை முழு பேருமே இங்கே தான் வருவிடும். மற்றது கஸ்டமருக்கு தேவையான சகல பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். தூக்கி வச்சிருக்கிறான். சின்ன பிள்ளையில காட்டக்கூடாது, அது அவையிற பிள்ளையிலே இல்லை, அது பிள்ளைகள் இல்லை, தங்கச்சியில பிள்ளை. அப்போ வந்து நின்றா போல இது செய்யறது. அப்போ சின்ன பிள்ளையில காட்டாதீங்களா உங்களோட பிள்ளையில காட்டுவீங்களாடா. அங்க பாருங்க எந்த பிள்ளை கொஞ்சம் உடுப்பு சரி இல்லாம இருக்கிறான், குளோசப்பில் அரை குளோசப்பில் காட்டுங்க, அவனை ஃபுல்லா காட்டாம. அப்ப மகன் வந்து வீட்டை வந்து வலிக்கிட்டான்டா ஏறிடுவான், முகமும் கழுவாம டக்குன்னு ஓடி வந்து ஏறிட்டான். கடைசி நேரம் பார்த்து விளையாடி கொண்டு இருந்தவன் கடைசி நேரம் ஓடி வந்து ஏறிட்டான். அப்ப அவனை தவிர்த்து விட முடியல. என்னப்பா என்ன வேண்டி தந்தான் அப்பா உனக்கு? என்ன வேண்டி தந்தனா? ஒரு ரம்புட்டான் கொடுத்து அத்தைக்கு ஏன்டா கொடுக்கல நீ? அத்தைக்கு என்ன கொடுத்த நீ? 1/2 கிலோ ரம்புட்டான வேண்டி கொடுக்க அவளத்தையும் உண்டு வச்சிருக்கிறியா நீ? இப்ப சொல்ல. அப்ப மகன் வந்து அப்படி ஒரு வேலையை செய்து போட்டு இருக்கிறார். அப்போ இந்த உதவியை செய்த உறவுகளுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவிக்கிறோம். நாங்கள் அவரோட பேர் விவரத்தை வந்து இன்னும் நான் சொல்லல, ஒரு பேர் விவரத்தை எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சது கணேசா பார்ட்டி பேலஸ். அப்போ இதுக்கு கதவு ஒன்றும் வராதா தம்பி? கதவு வேற பூட்டுறது, என்னண்டு அது பூட்டுறது? இங்கே உன்னை காணையிலே. சரி, இப்போ நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயத்துக்கு நாங்கள் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டோம். அது வந்து கதைக்க சரி, அதை இப்போ ஆதாரத்தோட வாக்குமந்த ஒரு சம்பவம் நடந்தபடியாக
அந்த சம்பவத்தை ஒரு நிரூபிக்கிற விதமாக அவரை ஏற்கனவே பதிவில் முதல் ஆரம்ப பதிவிலேயே இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தா மீளவும் வந்து பதிவு செய்திருக்கிறேன். இப்போ இந்த கடை கட்டி முடிகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இது வரைக்கும் செலவாகிருக்கு? இது வரைக்கும் 4 லட்சம் முடிஞ்சு. 4.5 லட்சம் ரூபா முடிஞ்சது. ஆனால் என்னால் தரப்பட்டது வந்து 2 மாதத்துக்குரிய பணம் 30,000ம் மிகுதி 4 லட்சம் ரூபா பணமும் தந்த நீங்கள். அதோட தம்பி இந்த மரங்கள் வெட்டுனது இதுல 2 தென்னை மரம் மாமரம் இதெல்லாம் துப்புரவாக்குனது செயின் அதுகள் போட இல்லை. அதெல்லாம் கூட நிதியில் ஊழியல் தம்பி அவரே தான் காசுகள் கொடுத்து அவர் தான் கூட இருந்தது. உங்களோட தம்பி என்ன அவர் இல்லையா? வீட்டை நிக்கிறா இல்ல மாமா வர சொல்லு. இல்லை 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 போனால் பிரச்சனை இல்லை. அவரை காட்டியிருந்தேன் நான் அந்த வீடியோவில். அந்த உறவுகளுக்கும் வந்து தெரியும். அப்போ ஏதோ கிடக்கிறத வச்சு இந்த இதெல்லாம் வந்து சமாளித்து ஒரு கிடந்த கட்டையை வெட்டி போட்டு செஞ்சிருக்கிறார். ஆனால் இல்லாட்டி இதை வந்து நான் காட்டில் தான் தம்பி போட்டு வேறு ஆக்களுக்கு வாழ்வாதாரமாக செய்து கொடுத்தபடியே எனக்கு தெரியும் இது எவ்வளவு முடியுமன்றது. இப்போத்தைய நிலப்பாட்டில் இந்த வேலை செய்கிறதுக்கு எவ்வளவு பணம் வந்து முடியுமன்றது வந்து விளங்கும். அப்போ அவர் வந்து மொத்தம் 4.5 லட்சம் ரூபா காசை கையால் போட்டு அவர் மேசன்ன்றபடியாக மேசன் கூலி தான் கூடுதலாக வந்து முடிகிறது. என்ன எல்லாத்துக்கும் இந்த வேலைகளுக்கு வந்து மேசன் கூலி தான். அப்போ அவர் தன் மருமகனுக்குன்றபடியாக அழகாக ரசிச்சு கட்டி கொடுத்துருக்கிறார். இப்படி எல்லாம் செய்திருக்கிறார் பாருங்க. தட்டுகள் எல்லாம் வச்சு இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை உள்ளுக்கு ஒரு நிலம் இழுக்கணும். ஏன் நிலம் இழுக்காமல் இருக்கு? பிரச்சனையால தான் காசு பிரச்சனை. வெறும் பாவம் மாறி மாறி போட்டார். வேலையும் இல்லை தானே இதோட மினக்கட்டு நிற்கிறார். அப்போ காசுகள் இல்லை மாறி போடுறதுக்கு அதான் இப்படி. இப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி அந்த உறவுகள்கிட்டையும் கதைச்சி உங்களுக்கு வந்து பெற்று தந்திருக்கு. அதை விட உங்களோட மகனுக்கு மாதம் மாதம் படிக்கிறதுக்கு 15,000 ரூபா காசு அவை வந்து போடினோம். தங்கச்சி அந்த மைக்க இழுத்தோ சாத்தங்குக்குமா சரியா? மாதம் மாதம் 15,000 ரூபா காசு உங்களுக்கு மாத உதவி வருது. அப்போ அந்த மாத உதவி படிப்புக்கான 15,000 ரூபா வந்து வருது. அதோட சேர்த்து 4 லட்சம் ரூபா காசை தந்துருந்துச்சுன்னா இந்த கடை கட்டுறதுக்காக. அப்போ இவைகளுக்கு இப்போ என்னால் செய்து கொடுக்க முடிஞ்ச இந்த கடையை வந்து திறந்து வச்சுட்டு போயிடுவேன். ஆனால் திறந்து வைக்கையில் இப்போ இந்த கடையை கட்டி கொடுத்ததை மட்டும் பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் அவையிற கடை இருக்குது. அவையிற பொருட்களை கொண்டு வந்து போட்டால் அவை நீங்கள் தான் திறக்கணும் கடையை. அப்போ நான் இன்னும் ஒரு 50,000 ரூபா வேற ஒரு ஆள்கிட்ட நிறைய உங்களுக்கு வந்து தாரேன். வண்ணம் என்று சொல்லக்கூடியவா லண்டனில் இருந்து அவர் அப்பாட பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வேலை இருக்குது. இன்னும் வந்து வேலை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 1.5 லட்சம் ரூபா வேலைக்கு கிட்ட முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னால் 1.5 லட்சம் ரூபா வேலைக்கிட்ட இருக்குது. ஆனால் நான் இப்போ எனக்கு செய்யக்கூடியதை இப்போ அவை அந்த உறவுகளோட தொடர்பு கொண்டால் அவை ஏராளமான பேருக்கு வந்து உதவி செய்கிறது. அப்போ அவை ஒரு எஸ்டிமேட் ஒன்று பண்ணி அவை இதுக்குள்ளே வந்து கட்டி கொடுக்கணும். அவையால் தரப்பட்ட பட்ஜெட் வந்து 4 லட்சம் ரூபா கணேசா பாட்டி பலசாலை. அதை விட மாதம் மாதம் அவைகளுக்கு 15,000 ரூபா மாத உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். அப்போ அவையோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவை குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே ஒவ்வொரு உதவிகளை வந்து வழங்குறவே. அதில் வந்து கணேசா பாட்டி பலசுர கஜன் என்று சொல்லக்கூடியவருடைய 8வது பிறந்த தினம். அதே மாதிரி அபினா என்று சொல்லக்கூடியவாட 1வது பிறந்த நாள். அதே மாதிரி தம்பி கரண் இவர்களுடைய 3 பேருடைய அன்பளிப்பாக வந்து 4 லட்சம் ரூபா பணத்தை வந்து தந்துருந்துச்சுன்னா இந்த 4 லட்சம் ரூபா பணத்தில் இங்கே செய்யக்கூடிய வேலை இன்னும் செய்கிறேன்னு சொன்னால் இன்னும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட இப்போ வேலை இருக்குது. ஆனால் அக்காவுக்கு வந்து அந்த இது வந்து போதுமானதாக இல்லை. அப்போ ஏதாவது வேற ஒரு ஆள்கிட்ட உதவியை வந்து வழங்கணும்னு அந்த வண்ணம் என்று சொல்லக்கூடிய அக்காட்டை வந்து லண்டனில் இருக்கிற அக்காட்டை கேட்டிருந்தேன். இப்படி ஒரு உறவுகளுக்கு அவையிலும் யுத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அவைகளுக்கு வந்து நான் இந்த உதவி 50,000 ரூபாய் இந்த பணத்தை வழங்கட்டான்னு கேட்க நீங்கள் அதை வழங்குங்கன்னு சொல்லியிருந்தால் லண்டனில் இருந்து இளைய பெருமாள் அவருடைய தந்தையிட பேரில் வந்து தந்திருந்தார். இளைய பெருமாள்னு சொல்லக்கூடியவருடைய பெயரில் நான் அந்த எல்லா உறவுகள் நம்ம பெயர் குறிப்பிடாமல் இதை கொடுங்கன்னு சொல்லியிருந்தால் வாட்ஸ்அப்பில் தான் வண்ணம்ன்ற பேர் இருக்கவாட. அதே மாதிரி இளைய பெருமாள்ன்றது நான் வலுக்கட்டாயமாக கேட்டு வேண்டுறது. இப்போ ஒவ்வொருத்தட்ட பேர் ஏதாவது ஒரு பேரில் தந்தால் தான் நீங்கள் தந்த நிதின்றது வந்து தெரியுமன்றதால் பேர் வந்து வேண்டுறது. அந்த பேரில் இப்போ 50,000 ரூபா பணம் இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடியவருடைய நினைவாக தரப்பட்ட பணத்தையும் அதே மாதிரி கணேசா பாட்டி பலஸ் இவர்களால் வந்து தரப்பட்ட பணத்திலையும் இருந்து மொத்தமாக இந்த கடைக்கண்டு மட்டுமே 4.5 லட்சம் முதல் 1 லட்சம் என்னால் வந்து பெற்றுக் கொடுக்கப்பட்ட உதவி வந்து 5.5 லட்சம் ரூபா உதவி காசா மட்டும். அதே மாதிரி படிப்புக்கு தந்தது 580. இப்போ இது வரைக்கும் முதல் தந்த 1 லட்சத்தை சேர்க்கிறேன். அந்த 1 லட்சத்தை நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் இவையிலால் கடை கட்டுறதுக்கு தந்த பணம் வந்து 4 லட்சமும் படிப்புக்காக தரப்பட்ட பணம் 30. அப்போ 4.30 இது வரைக்கும் தந்திருக்கிறேன். இது வந்து வேற ஒரு ஆள்கிட்ட பணம். இது யாருடையது? இது வந்து எங்களோட
இளைய பெருமாள் லண்டனில் இருக்கிற இளைய பெருமாளால் வந்து தரப்பட்ட இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னுங்க. இப்போ நான் உங்களை வந்து புத்திசாலித்தனமாக சொல்கிறது எவ்வளோ இருக்குன்னு இப்படி சொல்லுங்க இருக்கா. மகன் நீ என்னடா சொல்கிற? நாங்கள் என்னத்துக்காக இங்கே வந்தனாங்க? என்னத்துக்கு ஐயா? உதவி கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா அப்படிதான் அவர் சொல்லுவார். எங்கடா போய் கொண்டு இருக்கணும்னா நாங்கள் உதவி கொடுக்க போய்கிட்டு இருக்கோம். அப்பா மாதிரி பிள்ளை வளர்ந்து உதவிதான் செய்ய போகுது செய்வான். ஆனால் நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வந்து உழைச்சி செய்யணும். என்னப்பா கையில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இவைகளுக்கு வந்து இப்போ இந்த கடை இதுக்கு கதவு போடணும், அதுக்கு கதவு போடணும், அங்கால கதவு போடணும். மற்றபடி கடை வந்து பக்காவாக இந்த ஏரியாவுக்கு ஏற்ற அளவில் இந்த இடத்துக்கு தேவையான அளவில் இந்த கடையை வந்து செய்திருக்கணும். தங்கச்சி இழுக்கக்கூடாதம்மா. தும்மண்டு வெடிக்கும். தும்மண்டு வெடிச்சிடுமா? தும்மண்டு வெடிச்சிடும். தொடக்கூடாது. சரிதானே? பிள்ளையும் போடல. தங்கச்சி அழுகிற மாதிரி இருக்கா? அப்போ இன்னும் அவைகளுக்கு தேவை வந்து நிறைய இருக்குது. உண்மையிலேயே வேறு யாக்களும் யாரும் ஹெல்ப் பண்ணினாலும் அது சந்தோஷம்தான். ஆனால் என்னால் இப்போ கொடுக்கக்கூடியது இவ்வளவு தான். ஆனால் நான் இப்போ கணக்கு பார்த்தேன்னா அவைகளுக்கு மாதம் 15,000. மற்றபடி இந்த கடை வேலை திட்டத்துக்கு மட்டும் 5.5 லட்சம் ரூபா பணம் மொத்தமாக என்னால் வந்து பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற பணம். அந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உதவியை வழங்க இந்த அளவுக்கு எனக்கு உதவியை வழங்கின உறவுகளுக்கு நான் கூடான நன்றியை தெரிவிக்கிறேன். அவர் 100 ஆயுசோடு இன்னும் மேலும் மேலும் நல்ல செல்வங்களை பற்றி நல்லா இருக்கணும். அதோட இன்னும் சாமான்கள் வந்து நிறைய ஆட்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம். சாமான் நிறைய போட வேண்டிய தேவையிடம் இருக்குது. அதுக்கு மேலும் பார்த்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா அவைக்கு இன்னும் கோடி கோடி புண்ணியமாக போகும். அதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்கள் வந்து இல்லாத சாமான் எல்லாத்தையும் கேட்கணும். இல்லை, அந்த அக்கா வந்து சொல்கிறபடியும் வந்து சரி இந்த கடை செய்கிறதுக்கு வந்து பெரிய அளவிலான நிதி வந்து முடியும். ஆனால் இதை வந்து நாங்கள் கொடுத்த 4 லட்சம் ரூபா பணத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு வேலையை வந்து முடிச்சிருக்கிறோம். அதை நான் முதலே ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ அது அவருடைய தம்பீர உழைப்பு, அவருக்கு மேசன் வேலை தெரியுமென்றபடியாக அவற்றை கடின உழைப்பால் அதை வந்து செய்திருக்கிறார். இப்போ அவரை கடையில் உள்ள பொருட்கள்னு சொல்லி இங்கே வாங்கினேன். கடையில் உள்ள பொருட்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இவ்வளவு பொருளும் அதை விட ஏதோ ஒரு கொஞ்சம் இந்த இதுக்குள்ளே இருக்காக்கும். அப்போ இந்த கடையை வந்து ஒரு பொலிவாக திறந்து இது செய்கிறதுக்கு கடைசி குறைஞ்சது ஒரு 1 லட்சம் ரூபா சாமான் போட்டால் ஓகேயா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச அளவு. இப்போ இப்படித்தான் வேறு கடை வந்து இருக்குது. அப்போ அதை நிறைவாக திறந்து வைக்கணுமன்றதான் இந்த விருப்பமும். ஆனால் அதை வந்து பண்ண முடியலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகுதி சாமானை வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கணும். இந்த ஜன்னலால் இதை எடுங்க. இது ஒரு மெயினான முதலவே தற்காலிகமாக இருந்த ஒரு ஹோட்டலை பயன்படுத்தி தான் இதுக்குள்ளே தான் சாமான்களை வச்சு அதுக்குள்ளே எடுக்கிறது, இரவில் கொண்டு இதுக்குள்ளே வச்சு பூட்டுறது. இப்படித்தான் அவைய நிலப்பாடு வந்து போய்கொண்டிருக்குது. அப்போ அவள் வந்து இன்னொரு கொஞ்சம் சாமான் போட்டால் அது வந்து நிறைவாக இருக்கும், கடைக்கு நிறைவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறா. யாராவது உறவுகள் பார்த்து முன் வந்தால் கட்டாயம் அதை நான் பெற்றுத்தரேனாக்கா. இவ்வளோத்தையும் பெற்று தந்தது சந்தோஷம். அப்போ நான் இன்றைக்கு ஏதோ போய் ஒருக்கா பார்த்து கையாளிக்கையில் அப்போ அதற்கா முடித்து கொடுப்போம்னு சொல்லி வந்தேன் நான். அப்படி யாராவது உங்களுக்கு அதை விட மேலதிக நிதி உதவி செய்தால் கொண்டு வருவேன் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இப்போ அவருக்கு வந்து இப்போ இந்த அவருக்கு தான் அதை நான் சொன்னது ஆரம்பத்திலே அவருக்கு வழங்குகிற உதவி தான். யாராவது உறவுகள் முடிஞ்சால் ஒரு உதவி உண்டு அவைகளுக்கு வந்து வழங்கலாம். அப்போ நான் என்னால் முடிஞ்சதை வந்து கடைசியாக வந்து வேறு ஒரு அக்காட உதவியை தான் இதுக்குள்ளே ஆட் பண்ணி வந்து கொண்டு வந்து செய்திருக்கிறேன். அப்போ அந்த அவைகளுக்கு கணேசா பாட்டி ப்ளஸ் என்று அந்த உதவியை வழங்கிய உறவுகள் கூட ஏராளமான பேருக்கு மாதம் உதவியெல்லாம் வந்து வழங்கி கொண்டிருக்கிறவ. இப்போ என்னோடாக வந்து ஒரு குறிப்பிட்ட உதவி அதை விட வேறு ஆக்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறதால அவையில் ஒரு நிகழ்வில் ஒதுக்கப்பட்ட அந்த 3 பேர் நிகழ்வுலையும் ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து தந்துருந்துச்சுன்னா சரி பார்ப்பேன். நானும் வந்து ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறேன். நீங்கள் இதை பிரதான வேலையில் இந்த இப்போ தந்த 50,000 வச்சு கொண்டு முடிக்கிறதுக்கு பாருங்கள். அவற்றை கடுமையான உழைப்பு இருக்குன்றது தெரியும். என்ன நான் ஏற்கனவே 2-3 கடைகள் கட்டி கொடுத்ததால் அந்த ஒரு அனுபவத்தை வச்சு கொண்டு சொல்கிறேன். சரி ஏன்னாக்கா நன்றியா? ஓகே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது செய்யுது தலையடி மண்டகடி ஒன்று வந்து இருந்தோன்றிருக்கு. அப்போ தம்பியில கடையிலேயே பனடோலை வண்டியாச்சு. பனடோலை நீங்கள் எப்படி குடிக்கிறீங்க தம்பி?
தண்ணி குடிச்சிட்டு குடிப்பேன். தண்ணி குடிச்சிட்டு அது என்ன பழக்கம் அது பனடோல் குடிக்கிறது? அப்படியா பனடோல் நீங்கள் எப்படி பனடோல் குடிக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் பனடோல் குடிக்கிறது வந்து சப்பி சாப்பிடுவேன். பரிசிட்டமோலை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். பனடோல் வந்து ஒரு காலம் குடிக்காதீங்க, அதை சாப்பிட்டு பாருங்கள். கைப்புன்றது வந்து எங்களுக்கு சும்மா முன்னுக்கு ஒரு இருக்கிறது, அதை விட அதில் ஒரு ராஜ சுவை ஒன்று இருக்குது பனடோல். உண்மையாகவே அந்த பனடோலில் வந்து ஒரு நல்ல சுவை இருக்குது. அது தெரியாமல் தான் நாங்கள் முன்னுக்குள்ளே அந்த கச்சலை மட்டும் உணர்ந்துட்டு இது கைக்குதுன்றது இங்கே தேன் தான். ஹாரிஸ் பனடோல் போனாமன்ற அடம் பிடிப்பான் ஹாரிஸ். ஆ ராஜா சுவையா இங்கே? இப்போ தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் கசப்பு நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடித்தா எப்படி இனிக்குமோ அப்படி இருக்கும் பனடோலை. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தலையடி காய்ச்சல் வரைக்குள்ளே. மற்றது டக்குன்னு போட்ட கையோட பனடோல் வந்து வேலை செய்யும். அங்கே போய் வயிற்றுக்குள்ளே போய் அது கரைஞ்சி அதுக்கப்புறம் எடுக்கிற அந்த நேரத்தை நாங்கள் டக்குன்னு ஸ்லோ பண்ணி கரையிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த வெயிட்டிங் டைம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி டக்குன்னு ஃபினிஷ் பண்ணி. என்ன வேணும்? எலியா? ஜெலி குடிக்க கூடாதுடா, ஜெலி வயிற்றுக்குள்ளே போய் படியும்பா போம். ஜெலி போனால் நாங்கள் அப்புறம் வேறு ஏதாவது பழம் பண்ணி தரோம் பிள்ளைக்கு. சரி அப்போ விளைக்கிடுவோம். வாரம்மா.